சுபா ஸ்கில்ஸ் அகாடமியின் சார்பில் சுரேஷ் பாபுவின் அன்பு வணக்கங்கள். கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸ் பற்றி நம்ம பல காணொளிகளை இந்த தளத்தில் நம்ம போட்டிருக்கோம். இருப்பினும் சில பேர் சில சந்தேகங்களை கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த காணொளி. நம்ம கடந்த காணொலியில் கூட நம்ம இந்த கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸில் என்னென்ன சிலபஸ் வரும் அப்படின்னு நான் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன். அந்த சிலபஸ் மட்டும்தான் இந்த கோர்ஸில் கவர் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது மட்டும் இல்லைங்க. நம்ம ஸ்கில்ஸ் பற்றி என்னெல்லாம் சொல்லிக் கொடுப்பீங்க அப்படின்னா, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை பற்றி நம்ம சொல்லுவோம். டிசிஷன் மேக்கிங்கு, எப்படி ஒரு கோஆர்டினேட் பண்ணணும், எப்படி கோஆர்டினேஷன் பண்ணணும், பிளானிங் எப்படி பண்ணணும், ஸோ மானிட்டரிங் எப்படி பண்ணணும், இப்படி பல ஸ்கில்ஸை பற்றி நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இந்த கோர்ஸ் சிலபஸு கூடயே. சரி, இது மட்டும் இருந்தால் இந்த கோர்ஸை முடிச்சுட்டு போகிறவங்க சிறப்பாக வந்துடுவாங்களா, அவங்களுடைய பணி சிறப்பாக இருக்குமா அப்படின்னா இது மட்டும் நம்ம சொல்கிறது இல்லை. பல டெக்னிக்ஸை சொல்லிக் கொடுக்குறோம். இப்போ ஜாப்பனீஸ் டெக்னிக்ஸு கெய்சன் பற்றி நம்ம இந்த கிளாஸில் சொல்லிக் கொடுக்குறோம். 5S கான்செப்டை பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். டிபிஎம் பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். ஷாம் பற்றி சொல்லிக் கொடுக்குறோம். இப்படி பல்வேறு வகையான டெக்னிக்ஸை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். எதுக்கு சார் இந்த டெக்னிக்ஸும் இந்த கோர்ஸுக்கு பயன்படும்? கல்லூரியில் கூட இந்த மாதிரி அவங்க சிலபஸுக்கு கவர் பண்ணும்போது இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. இப்போ கெய்சன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், இல்லை 5S பற்றி எடுத்துக்கிட்டோம், இல்லை SOP பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் அப்படிங்கிறது எப்படி நம்ம ஒரு கவர்மெண்ட் ஒரு ஆர்டர் நம்ம பண்ணும்போது ஆர்டர் சீட் ரிசீவ் ஆனதுலேருந்து அதை ஷிப்மெண்ட் அனுப்புகிற வரைக்கும் இந்த SOP ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், 5Sஐ எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், 5S இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதன் மூலமாக எப்படி செலவினங்களை குறைக்க முடியும், குவாலிட்டியை இம்ப்ரூவைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும். அதே போல் கெய்சனை பற்றியும் பல தகவல்களை நம்ம இங்கே சொல்கிறோம். இப்படி இந்த டெக்னிக்ஸ்லாம் நம்ம பயன்படுத்தும் போது வேலையில் அவங்க காட்டக்கூடிய ஈடுபாடுமாகட்டும் செலவினங்கள் குறைந்து அந்த நிறுவனத்திற்கு லாபம் அதிகரிக்கிறது. இதுபோல் லாபம் அதிகரிக்கும் போது அந்த பணியை செய்யக்கூடிய அந்த மெர்ச்சன்டைஸோட திறமை அங்கு மதிக்கப்படும். ஏன்னா எப்பயுமே ஒரு நிறுவனத்திற்கு லாபம் தான் பிரதானம். அப்படி லாபத்தை உருவாக்கி கொடுக்கறதுக்கு இந்த டெக்னிக்ஸ் தெரிஞ்சதுன்னா அந்த வேலையில் ஏற்கனவே நம்ம ஸ்கில்ஸோடு சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த டெக்னிக்ஸும் நம்ம சொல்லிக் கொடுக்கறதன் மூலமாக மேலும் அவர்கள் அவங்களுடைய பணியில் சிறந்து விளங்குவாங்க. அந்த நிறுவனம் சிறந்து விளங்கும். அந்த நிறுவனம் சிறந்து விளங்குனா அந்த நிறுவனத்தில் சம்பந்தப்பட்ட அனைவருமே சிறந்து விளங்குவார்கள். ஆகையால் தான் அந்த நோக்கத்திற்காகத்தான் நம்ம கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் டெக்னிக்கலாக மட்டும் ஒரு டெக்ஸ்டைலை பற்றி நம்ம முழுமையாக யான் டு ஷிப்மெண்ட் மட்டும் சொல்லிக் கொடுக்க இந்த மாதிரி ஸ்கில்ஸோட இந்த மாதிரி டெக்னிக்ஸோட நம்ம சொல்லிக் கொடுக்கும்போது அவங்களுடைய திறமை மேலோங்கி நிற்குது. அதே போல் அவர்களுடைய பணி சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறது. அந்த நிறுவன லாபம் அடைவதாக இருக்கிறது. ஆகையால் இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் யோசிக்காதீங்க. இன்றே இந்த கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸை கற்றுக்கிட்டு இந்த இண்டஸ்ட்ரியில் நீங்கள் நுழையுங்க. ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வரும் காலங்களில் அதிகளவில் ஏற்கனவே இருந்ததை விட மிக மிக அதிகமாக இந்த இண்டஸ்ட்ரியில் வேலைவாய்ப்பு இருக்குது, தொழில் வாய்ப்பு இருக்குது. ஆகையால் இந்த கார்மெண்ட் மெர்ச்சன்டைசிங் கோர்ஸில் ஜாயின் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மேம்படுத்திக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த காணொலியில் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். இதில் பேட்ச் கான்செப்ட் கிடையாது. நீங்கள் எப்போ வேணாலும் இந்த கிளாஸை ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த காணொலியை பார்த்துட்டு இருக்கிற இந்த நிமிடம் கூட நீங்கள் கூப்பிட்டு அட்மிஷன் போட்டு நீங்கள் நாளையிலேருந்து நீங்கள் கிளாஸை ஜாயின் பண்ணிக்க முடியும். நன்றி, வணக்கம்.